ஃப்ரம் ஜெர்மனி. ஜெர்மனியிலிருந்து எங்களோட லைஃப் ஸ்டைல், இன்ஃபர்மேஷன், குக்கிங், ட்ராவல் vlogs இதெல்லாம் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானோடனே அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு, நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் பெப்பர் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேறு பேனில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 6-7 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை, அதனால் நான் கிரேட்டட் ட்ரைடு கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மல்லி, சீரகம், சோம்பு, மிளகாய் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு இதில் வந்து 60 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, அப்புறம் 3 கிராம்பு. இது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே இதில் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜெர்மனியில் வந்து இந்த சைஸில் தான் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கும். அதனால் இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸ்மெல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா மேஷ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. நான் அந்த சிக்கன் 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுங்க. இது ஒரு 40 to 50% வந்து குக் ஆகணும். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பைசஸை வந்து உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். இது உரலில் இடிக்கலைனாலும் நீங்கள் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். சிக்கன் 40% குக் ஆயிருச்சு. இந்த ஸ்பைசஸ் பவுட்ரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நான் வந்து மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும்.
10 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஜெர்மன் தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சூஸ்.